பாப்புவின் முதல் சாகசம். ஒரு அழகான கிராமத்தில் பாப்பு என்பது ஒரு குட்டி பூனை இருந்தது. பாப்பு மிகவும் ஆர்வத்துடன் இருந்தது. வீட்டில் எல்லாம் நன்றாக இருந்தாலும் வெளியுள்ள உலகம் எப்படி இருக்கும் என்று அவன் எப்போதும் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தான். ஒரு நாள் அம்மா பூனை தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாப்பு மெதுவாக கதவை தள்ளி வெளியே வந்தான். பாப்பு வெளியே வந்ததும் பூக்கள் அடர்ந்து வாசம் விட்டன. பட்டாம்பூச்சிகள் பறந்தன. எறும்புகள் வரிசையாய் நடந்தன. வாவ், இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே என்று பாப்பு மகிழ்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பறவையின் நிழல் மேலே தோன்றியது. பாப்பு பயந்து ஓடிவிட்டு ஒரு புல்குச்சியின் பின்னால் மறைந்தான். அப்படியே மறைந்து கிடந்தபோது அவன் உணர்ந்தான், வீட்டு வெளியில் அழகு இருக்கிறது, ஆனால் பாதுகாப்பும் முக்கியம். சற்று நேரத்தில் அம்மா பூனை ஓடி வந்து பாப்புவை எடுத்துக்கொண்டாள். எங்கே போனாய் பாப்பு? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் என்றாள். பாப்பு மெதுவாக தன் அம்மாவிடம் ஒத்துக்கொண்டான். மன்னிச்சிடுங்க அம்மா, இனிமேல் அனுமதி வாங்காம வெளியில் போக மாட்டேன். அம்மா அவனை மெதுவாக கட்டிப்பிடித்து, நல்ல பாப்பு, கற்றுக்கொள்வது முக்கியம் என்றாள். அந்த நாள் முதல் பாப்பு வெளியுலகை காணும்போது கூட எப்போதும் அம்மா பூனையுடன் தான் சென்றான்.